ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஜெர்மனியில் ஒரு பர்டிகுலர் ஒர்க் ஷாப்பில் தான் இருக்கோம். இந்த ஒர்க் ஷாப் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கார்ஸ் எல்லாம் இங்கே தூக்கிட்டு வந்து போட்டுருவாங்க. ஏன் இந்த மாதிரி ஆரஞ்சு கலர் ஸ்டிக்கர் போட்டிருக்கான் பார்த்தீங்கன்னா, நம்ம ரோட்லலாம் நம்பர் பிளேட் இல்லாமல் பார்க் பண்ணியிருந்தா, இல்லைனா ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் ரோட்டில் நிப்பாட்டி போட்டிருந்தா, நம்பர் பிளேட் இல்லாமல் இருந்துச்சுன்னா, அண்ட் இன்சூரன்ஸ் ஒழுங்காக பே பண்ணலனாலாம் இந்த மாதிரி ஸ்டிக்கரை ஃபஸ்ட் வந்து ஒட்டிட்டு போயிடுவாங்க. ஸ்டேட்லேருந்து வந்து நம்ம அந்த டேட்டில் பர்டிகுலர் டேட்டில் அந்த காரை எடுத்து மாற்றிக்கணும். அதுலேருந்து அவங்க மேபி ஒரு 5 டேஸ் டைம் தருவாங்க. அதில் இன்ஃபார்ம் பண்ண வைப்பாங்க. அதுக்குள்ளாடி நம்ம காரை எடுத்து மாற்றலைன்னா அவங்க டோக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அண்ட் பார்த்திங்கன்னா நம்ம டோக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு பே பண்ணணும். அண்ட் இது மாதிரி நம்பர் பிளேட் இல்லாமல் பார்க் பண்ணியிருந்தால் அந்த ஆரஞ்சு ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தாலே நம்ம ஃபைன் பே பண்ணணும். நியர்லி 500 euro பே பண்ணணும். அண்ட் ஆக்சிடென்ட் ஆன காருக்கு இந்த மாதிரி ஒட்டிடுவாங்க. நம்ம எடுத்து மாற்றி கொடுக்கலனாலும் அவங்க டோக் பண்ணி எடுத்துகிட்டு போய் இந்த மாதிரி பிளேஸில் விட்டுருவாங்க, கேரேஜில் இல்லை ஒர்க் ஷாப்பில். ஸோ இந்த இடத்துல அவங்க காரை கொண்டு போட்டதுக்கப்புறம் இங்கே நம்ம எவ்ரிடே ரெண்ட் பே பண்ணணும். ஆனால் கார் இங்கே இருக்கிறனால நம்ம எடுக்கிற வரைக்கும் ரெண்ட் பே பண்ணணும்.